Hi friends, welcome to my channel. Sorry friends, 2 வாரமாக என்னால் வந்துட்டு வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். ஸோ இப்போது வந்துட்டு அப்லோட் பண்ணலான்னு நினச்சி தான் இந்த ரெசிபி எடுத்தேன். ஸோ இது வந்து தீபாவளிக்கு நான் செஞ்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இதை மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அந்த ரெசிபி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ குலாப் ஜாமுன் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ கிவ் அவேல நீங்கள் இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எல்லோரும் வின் பண்ணணுன்னு நான் வந்துட்டு விஷ் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம குலாப் ஜாமுனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜீரா ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் ஜீராவுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த குலாப் ஜாமுன் பாக்கெட்டில் வந்து 500-600 கிராம்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்தளவுக்கு எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து 500 கிராம்ஸ் சக்கரை மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஜீரா ரொம்ப தண்ணியாகவோ இல்லை இதுவாகவோ இருக்காமல் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ எவ்வளோ அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இது வந்து போதுமானது. ஒரு பேக்கெட் அளவுக்கு இது போதுமானது. ஸோ பேக்கெட்டில் போடுற மாதிரியே பண்ணாதீங்க, அப்போ ரொம்ப வந்து இனிப்பாயிடும். அதனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ தண்ணியும் அதே அளவு போட்டாச்சு. இப்போ வந்து உங்கள்கிட்ட ஏலக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இடித்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1/4 சிட்டிகை வந்துட்டு ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன், தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம வெயிட் பண்ணால் போதும். இதுக்கு எந்த ஒரு கம்பி பதமோ இல்லை எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். ஸோ அது நடக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஜிஆர்பியோட குலாப் ஜாமுன் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு 160 கிராம் இருக்கும். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு நான் வந்து கால் கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இந்த மாவை வந்து நான் ஜலிச்சு எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு எந்த ஒரு கட்டிகளோ கிராக்கோ இருக்காது. ஸோ ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக்கு. செகண்ட் ட்ரிக், கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரதுக்காக நான் வந்து பால் மட்டுமே கொஞ்சம் சேர்த்து நான் வந்து பிணைஞ்சிருக்கேன். நீங்கள் வந்து தண்ணி கூட சேர்த்துக்கலாம், பட் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் அது ஒரு செகண்ட் ட்ரிப்புன்னு சொல்லலாம். தேர்ட் டிப் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் ஒரு சாஃப்ட்னஸும் கொடுக்கும். நமக்கு கிராக் வந்து சுத்தமாக விழாது. நல்ல ஒரு பால் வந்து நல்லா வந்து நமக்கு ரவுண்டாக ஒரு கிராக் இல்லாமல், கொஞ்சம் கூட கிராக் இல்லாமல் வரும். ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்து லைட்டாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் வந்து உருட்டிடலாம். ஸோ நான் பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு குலாப் ஜாமுன் எப்படி அளவு வருதோ அந்த அளவுக்கு எடுக்கக்கூடாது. அதில் பாதி அளவு தான் நீங்கள் எடுத்து உருட்டணும். அப்போ தான் வந்து நமக்கு அது உப்பி வரும். ஸோ ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்போம், ப்ளஸ் நம்ம ஜீராவில் போடும்போது இன்னும் உப்போம். ஸோ அதனால் குட்டியான சைஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக உருட்டிட்டு கையில், அதுக்கப்புறமா வந்து சாஃப்டாக ரவுண்ட் பண்ணும்போது சாஃப்டாக உருட்டணும். இதுதான் வந்து பதம். ஸோ ஒரு பேக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிட்ட நமக்கு வந்து வந்துச்சு. ஜீரா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி கலர் வந்திருக்கு. அவ்வளோதான் அதோட இது. அது அப்படியே சூடாக எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து மூழ்கிற அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா வந்துட்டு நம்ம வந்து சேர்த்துடணும் பால்ஸு. ஸோ ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னு நிறைய சேர்க்காமல் ஒரு 2 இல்லைன்னா 3 வந்து சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெய் ஹீட் ஆகிற அளவுக்கு ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு சிம்மில் வச்சுட்டே வந்து நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு கருகாது. அது இல்லாட்டி வந்து மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்த உடனே நம்ம ஜீராவில் டக்குன்னு சேர்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு கரெக்டாக ஊறி வந்துடும். பாருங்கள், நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் 1/2 hour கழித்து நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நைட்டு செஞ்சுட்டு காலையில் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ரெசிபி வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ்.